சின்ன பொண்ணு, இன்னைக்கு நம்ம 2 பேரும் படத்துக்கு போறோம். மதியானம் 2 மணிக்கு கிளம்பணும் பாத்துக்க. சீக்கிரம் ரெடி ஆயிரு. என்னங்க சொல்றீங்க? நம்ம 2 பேரும் படத்துக்கு போறோமா? அப்ப பிள்ளைகளோட என்ன செய்யுதுக்கு? அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுக்கலாம்ல? சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் படத்துக்கு போயிட்டோம்னா எங்க அம்மா வீட்டுல தனியார்ல இருப்பாவ. அதான் இந்த பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் கூட அவங்க பாட்டுக்கு இருந்து விளையாடிட்டு இருப்பாவ. அவங்களுக்கு நேரம் போது தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம பிள்ளைகளை படத்தை கூட்டிட்டு போனோம்னா அதுவும் நம்மள படப்பா கூடாம தொந்தரவு பண்ணிட்டே கிடக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசுல படத்தை பார்த்தா என்னத்த புரிய போகும். அதான் அவிய அம்மா கூட வீட்லயே இருக்கட்டு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, பிள்ளைகள அம்மா பாத்துக்கிடுவாவ. என்னங்க நீங்க அத்தைய பார்த்தா நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி உங்களுக்கு தெரியும்? ஏன் அத்தையும் சேர்த்து நம்ம படத்துக்கு கூட்டிட்டு போனாதான் என்ன? அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுக்கலாம்ல? அத்தையை விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு வர மாட்டேன். வேணும்னா நீங்க மட்டும் தனியா படத்துக்கு போயிட்டு வாங்க, என்னால வர முடியாது. மருமகளுக்கு என் மேல இவ்வளவு பாசமா? இவ்வளவு நாளா இது தெரியாம இருந்துச்சாம. மகளா பார்க்க வேண்டியவள மருமகளா பார்த்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏங்க இப்படி தேவையில்லாம படத்துக்கு போறேன்னு டிக்கெட் எல்லாம் போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்தாங்க பிடிங்க, போன்ல கரண்ட் பில் எவ்வளவுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அதை முதல்ல கட்டுங்க, அதுக்கப்புறம் படத்துக்கு போறதெல்லாம் பத்தி பார்க்கலாம். கரண்ட் பில் எல்லாம் நான் ஏற்கனவே கட்டிட்டேனே. எங்க பாப்போம். என்னங்க, நம்ம பேசதெல்லாம் உங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காவ. அதனால மார்க்கெட்டுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம மெதுவா படத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஓஹோ, இந்த மெசேஜ் எனக்கு காட்டுறதுக்காண்டி தான் கரண்ட் பில்லு கட்டலன்னு சொன்னாலாகும். சரியான விவரக்காரியா தான் இருக்கா. மர்மோளே எத்தே, வீட்ல காய்கறி மளிகை ஜாமான்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இன்னைக்கு தானே உங்க பிள்ளைக்கு லீவு. அதனால நானும் உங்க பிள்ளையும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடும். ஒரு 2 மணி நேரம் பிள்ளைகளை பார்த்துக்கிடுவீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க தே, பிள்ளைகளையும் சேர்த்து நாங்களே கூட்டிட்டு போறோம். இதுல என்ன மர்மோளே எனக்கு கஷ்டம்? என் பேர பிள்ளைகளை பார்க்க எனக்கு சந்தோஷம் தான், கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் பேர பிள்ளைகளை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தே. என்ன மர்மலை இதுக்கெல்லாம் போட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு? ஹலோ, என்னடா மாப்பிள்ள சொல்லு. அப்படியா, ஒரு நிமிஷம் இரு, கேட்டு சொல்ல. சின்ன பொண்ணு, என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கான். தியேட்டர்ல பால்கனில டிக்கெட் வேணுமா கீழே டிக்கெட் வேணுமான்னு கேட்கான். என்னங்க பால்கனில டிக்கெட் போட சொல்லுங்க, அப்பதான் படம் பார்க்க நல்லா இருக்கும். ஐயோ, அத்தை இருக்கிறது தெரியாம அவசரப்பட்டு விளையாடிட்டோமே.